தொழுகைக்காண்டி ஒரு அடியார் ஒழு செய்யும் பொழுது வாய் கொப்பளித்து மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தி மூக்கை நன்றாக சிந்தி முகத்தை கழுவுறோம். கழுவும் போது முகத்தின் பாவங்கள் அனைத்தும் தாடியிலிருந்து வழிந்தோடுகிற தண்ணீரின் வழியாகவே சென்றுவிடும். சும்மை யகுசிலு எதைஹி இலல் மிர்ஃபகைன், பிறகு அவர் தம்முடைய இரு கரத்தையும் மூட்டு வரை அவர் கழுவாரையானால் இல்லா ஹர்ரத்து ஹதாயா எதைஹி மின் அனாமிலிஹி மஅல்மா, அவருடைய நகத்திலிருந்து விரல் இருக்குல்ல, விரல் நகத்திலிருந்து வழிந்தோடுகிற தண்ணீரின் மூலம் அவருடைய கையால் செய்த தீமைகள் எல்லாமே அழிக்கப்பட்டு விடும், வழிந்தோடிவிடும். சும்ம யம்சஹு ரஅஸஹு, பிறகு அவர் தம்முடைய தலையை மசகு செய்வாரையானால், பாருங்க ஒண்ணும் இல்லை, கையை நினைச்சு மசகு செய்யறோம் அவ்வளவுதான். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சும்ம யம்சஹு ரஅஸஹு, அவர் தம்முடைய தலையை மசகு செய்வாரையானால் இல்லா ஹர்ரத்து ஹதாயா ரஅஸிஹி மின் அத்ராஃபி ஷஅரிஹி மஅல்மா, தலை நீரிலிருந்து வழிந்தோடுகிற தண்ணீர், அதுல இருந்து ஒரு சொட்டு வெளியேறும் அல்லவா, அந்த தண்ணீரின் மூலம் அவருடைய ஏனைய பாவங்கள், அவருடைய தலையின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். சும்ம யக்ஸிலு கதமைஹி இலல் கஅபைன், தம்முடைய இரு கால் பாதங்களையும் கணுக்கால் வரை நன்றாக கழுவி விடுவாரையானால் இல்லா ஹர்ரத்து ஹதாயா ரிஜ்லைஹி மின் அனாமிலிஹி மஅல்மா, அவருடைய கால் விரல்களின் ஊடாக வெளியேறுகிற தண்ணீரின் மூலம் காலால் செய்த பாவங்கள் அனைத்தும் வழிந்தோடி விடுகிறது. எப்பேற்பட்ட சிறப்பு!